ஹோம் கண்டிஷன்ஸ்ல நல்லா விளையாடிட்டு இருந்த இவரை அவே கண்டிஷன்ல ஒரே ஒரு சீரிஸ் ஆட வச்சு ஹோம் கண்டிஷன்ஸ் வரும்போது டிராப் பண்ணியாச்சு. ஹோம் கண்டிஷன்ஸ்ல நல்லா விளையாடிட்டு இருந்த இவரை ஹோம் சீரிஸ்லயே ஒரே ஒரு சீரிஸ் மட்டும் ஆட வச்சு அதுல ஒரு செஞ்சுரி அடிச்சாலும் அவரை டிராப் பண்ணியாச்சு. ஐபிஎல்ல நல்லா விளையாடிட்டு இருந்த இவரை டொமஸ்டிக் ஸ்டாட்ஸே பார்க்காம டெஸ்ட் டீமுக்குள்ள டைரக்டா கொண்டு வந்து அப்புறம் நல்லா விளையாடுனதுக்கு அப்புறமா டிராப் பண்ணி இப்ப திருப்பி உள்ள கொண்டு வந்து நல்லா விளையாடாம சொதப்ப வச்சாச்சு. அவே டெஸ்ட் சீரீஸ்ல தேவைப்படுற ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரை ஹோம் டெஸ்ட் சீரீஸ்ல வலுக்கட்டாயமா வர வச்சு ஆட வச்சு இப்போ சொதப்ப வச்சாச்சு. பேட்டிங் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க இவரை நம்பர் 3ல ஒரு மேட்ச், நம்பர் 5ல ஒரு மேட்ச், நம்பர் 7ல ஒரு மேட்ச், நம்பர் 8ல ஒரு மேட்ச்னு பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாச்சு. அவே சீரீஸ்ல நல்லா போட்டாலும் ஹோம் சீரீஸ்ல சுமாரா தான் பந்து போடுற இவரை எல்லா டெஸ்ட் மேட்சும் ஆட வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த இவரு இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. எப்படியாவது சீக்கிரமா இவரை டெஸ்ட்ல இருந்து அனுப்பி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்தியாவுக்குன்னு சில டெஸ்ட் சென்டர்ஸ் வச்சு ஒரு 5 வென்யூல மட்டும் டெஸ்ட் மேட்சஸ் நடத்தினா நல்லா இருக்கும். ஐபிஎல் ஆடினவங்கலாம் டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்கிறாங்கன்னு சொன்னா பிராட்காஸ்டர்ஸும் மேக்சிமம் சிக்ஸஸ் யார் அடிச்சிருக்கா, டிஸ்டன்ஸ் யார் அடிச்சிருக்கான்னு டெஸ்ட் மேட்ச்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க?